இப்போ வீட்டில் இட்லி மாவு ஆட்டுறதே ரொம்ப ரேர் விஷயமா போயிடுச்சு. அப்படி ஆட்டினா கூட அதை மாதக்கணக்கு வச்சுக்கிறாங்க. அது நல்லது கிடையாது. இதே சோடா போட்டால் இருக்கிற விட்டமினையும் அது கெடுத்துடும். அண்ட் ரொம்ப நாள் சோடா சாப்பிட்டா அசிடிட்டி, இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம். பாரம்பரியமாக பார்த்தா துணி போட்டு இட்லி போடுவோம், அதுக்கப்புறம் இலை போட்டு இட்லி போடுவோம். இது ரெண்டுமே இல்லாத பிளாஸ்டிக்கை போட்டு இட்லி போடுறாங்க. அதனால தான் இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இட்லி கேன் காஸ் கேன்சர் அப்படின்னு வந்தது. பெஸ்ட் என்னென்னா உடனே கட் பண்ணி பண்ணுறது தான். பட் நீங்கள் கட் பண்ணி வச்சதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது நியூட்ரியன்ஸ் போயிடும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வணக்கம் குமுதம் ஸ்நேகிதி நேயர்களே, என் பேர் தாரிணி கிருஷ்ணன், சத்து உணவு நிபுணர். இன்னித்து டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு எவ்வளோ நாள் வச்சு அதை யூஸ் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீட்டில் இட்லி மாவு ஆட்டுறதே ரொம்ப ரேர் விஷயமா போயிடுச்சு. அப்படி ஆட்டினா கூட அதை மாதக்கணக்கு வச்சுக்கிறாங்க. அது நல்லது கிடையாது. இப்போ இட்லி மாவுன்னு நீங்கள் திங்கக்கிழமை ஆட்டினீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே அதை யூஸ் பண்ணிடுறது பெட்டர். அது எந்த பெஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 2 நாள் வேணால் இட்லி பண்ணலாம். அதுக்கப்புறம் தோசை தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4வது நாள் ஊத்தப்பம் அந்த மாதிரி எதாவது தான் பண்ண முடியும். அதில் ஏதாவது ஒரு காரம் போடணும், இல்லை வெங்காயம் போடணும், தக்காளி போடணும், இல்லைன்னா அந்த மாவு ரொம்ப புளிக்கும். இதே வெளியிலேருந்து வாங்கின மாவு வாங்கிட்டு எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படியும் கேட்பாங்க. அதிலே எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோம். பட் வெளியிலேருந்து வாங்குகிற மாவு எதில் வச்சு விற்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. மினரல் வாட்டர் இதில் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அது எப்போ பண்ணினாங்க, எப்போ அதை சீல் பண்ணாங்க, நீங்கள் என்றைக்கு வாங்கினீங்க, வாங்கி எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக இட்லி மாவு பண்ணால் புளிக்கும். பெஸ்ட் ஆஃப் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 2ஆம் நாளுக்கு மேலே நிச்சயமாக புளிக்கும். ஆனால் இந்த மாவு புளிக்கவே புளிக்காது. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், அது நம்ம ஹெல்த்தை பாதிக்குமா, இதெல்லாம் முக்கியமான கருத்து. அதனால் நம்ம அதை ஜாகிரதையாக பார்க்கணும். இது பெஸ்ட்டு வீட்டில் பண்ணுறது தான். ஏன்னா க்ளீனாக நம்ம கிரைண்டர்லாம் வச்சுப்போம். நம்ம க்ளீனாக அதை மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு. பட் இது புளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீட்டில் ஒரு புளியே நம்ம என்ன சொல்கிறோம், ஜாடியில் வைக்கணும், இல்லை கிளாஸில் வைக்கணும், செரமிக்கில் வைக்கணும், இல்லை மண்பானையில் வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் மாவுமே நம்ம எவர் சில்வரில் தான் வைக்கணும். வீட்டிலையே அலுமினியம் பாத்திரத்தில் மாவு வச்சாலே சிறிய அளவு அந்த அலுமினியம் அதில் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான கருத்து. மாவு சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும், அது முக்கியம். இதை தவிர பார்த்திங்கன்னா வெளியில் போய் இட்லி சாப்பிட்றது, இட்லி ரொம்ப ஹெல்த்தி ஐட்டம், அதை டவுட்டே இல்லை. மற்ற ஐட்டமை விட இது ஸ்டீம்டு ஐட்டம். இதில் ரைஸும் இருக்குது, பருப்பும் இருக்குது. இது நல்லது. இப்போ வெளியில் இட்லி மாவு வாங்கினாலும் இல்லை வெளியில் இட்லி சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எங்களுக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வெளியிலேருந்து இட்லி வாங்கி பசங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் வீட்டில் பண்ணால் நம்மளுக்கு தெரியும், எண்ணெய் போடுறோம், அதில் வெறும் மாவு போட்டு ஆட்டி புளிக்க வச்சு யூஸ் பண்ணுவோம். வெளியிலேருந்து வாங்கிட்டா இதில் சோடா போடுறாங்களா, அதனால் அது இன்னும் சாஃப்டாக இருக்கா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு சோடா ஒரு ஐட்டம் சாப்பிட்ற ஐட்டமில் போட்டாலே இப்போ புளிக்கிறச்சே நல்ல கிருமிகள் வருது, நல்ல அதில் கொஞ்சம் விட்டமின் சத்தெல்லாம் நல்லா வருது. இதே சோடா போட்டால் இருக்கிற விட்டமினையும் அது கெடுத்துடும். அண்ட் ரொம்ப நாள் சோடா சாப்பிட்டா அசிடிட்டி, இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்ஸில் நம்ம யூஸ்வலாக பாரம்பரியமாக பார்த்தா துணி போட்டு இட்லி போடுவோம், அதுக்கப்புறம் இலை போட்டு இட்லி போடுவோம். இது ரெண்டுமே இல்லாத பிளாஸ்டிக்கை போட்டு இட்லி போடுறாங்க. ஏன்னா அந்த இட்லி தட்டை ஒரு தரையும் வாஷ் பண்ணணும். இப்போ நம்ம பிளாஸ்டிக் இலையும் போடல, துணியும் போடல, டைரெக்டாக இட்லி மாவு போட்டால் அது கொஞ்சம் ஒட்டிக்கும். அப்போ எண்ணெய் போட்டால் கூட கொஞ்சம் ஒட்டிக்கும்.
அதனால இவங்க பிளாஸ்டிக்கை போட்டு இட்லியை வாத்து அதை கொடுக்குறாங்க. அப்படின்னா பிளாஸ்டிக்கை ஹீட்டில் போட்டு சமைக்கவே கூடாது. இது ரொம்ப கெடுதல். அதனால தான் இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இட்லி கேன் காஸ் கேன்சர் அப்படின்னு வந்தது. இதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு இட்லி பண்ணுறாங்க. இப்போ இட்லி கூட என்ன கொடுப்பாங்க? சாம்பார், சட்னி. சட்னியில் புளி இருக்குது, அதையும் பிளாஸ்டிக் பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. சுட சுட சாம்பாரை பிளாஸ்டிக்கில் ஊற்றி கொடுக்குறாங்க. இதுவும் எந்த ஃபுட் கிரேட் இருந்தாலும் சூடான சாம்பார் பிளாஸ்டிக்கில் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்ம ஜாஸ்தி எடுக்க எடுக்க நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் எதெல்லாம் வைக்கலாம். இப்போ பாலுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு நாள் தான் அதுக்கு டைமே கொடுப்பாங்க, மறுநாள் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடுது. நீங்கள் காய்ச்சினதுனால பாலை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. இதே தயிராக போட்டிங்கன்னா ஒரு 2 to 3 days தாராளமாக வைக்கலாம். அதுக்கு மேலே அதுவும் புளிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் அந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் 2 days யூஸ் பண்ணோம். இல்லைன்னா அது குழக்குழன்னு ஆக ஆரம்பிச்சிடும், பாக்டீரியா வந்துடும். அதில் வெளியிலேருந்து பன்னீர் வாங்கினா கூட அதுவும் 2 to 3 days யூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த டெக்ஸ்டரே மாறிடும். அப்படின்னா அதில் கிருமிகள் வந்துடுச்சுன்னு அர்த்தம். வெளியிலேருந்து பன்னீர் வாங்கினா அதுவும் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கட்டுறாங்க. அதுவும் நல்லது கிடையாது. ஏன்னா பன்னீர் எப்படி பண்ணுறாங்க? பாலை திரித்து பண்ணுறாங்க. பாலை திரிக்க என்ன பண்ணணும்? புளிப்பு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும். அது வினிகராக இருக்கலாம், புளிச்ச தயிராக இருக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழமாக இருக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் லெவலில் இவங்க வினிகர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்போது அந்த புளிப்போட பிளாஸ்டிக்கில் வரைச்சி இது நல்லதே கிடையாது. அதனால் பன்னீர் வந்து வீட்லேயே செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். பாலை கொதிக்க விடுறச்சே எலுமிச்சம்பழத்தை புழியலாம், இல்லை ரொம்ப புளிக்கிற தயிரை போட்டு அது வந்து திரிஞ்சிடும். அந்த தண்ணியும் நம்ம வந்து மோரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம பன்னீரை எடுத்து வடிகட்டி நம்ம அதை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ காய்கறி நிறைய பேர் வேலை பண்ணுறதுனால காலையில் எழுந்து வெஜிடபிள் கட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெஜிடபிள் கட் பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அப்புறம் அதை கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பட் இதுவும் பெஸ்ட்டு என்னென்னா உடனே கட் பண்ணி பண்ணுறது தான். பட் வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க, டைம் இல்லை, நைட் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதுக்கோசரம் ஓகே அப்படின்னு சொல்கிறோம். பட் நீங்கள் கட் பண்ணி வச்சதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது நியூட்ரியன்ஸ் போயிடும். அதனால் முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் மாதிரி அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சு அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு நாள் தான், 4-5 நாளைக்கெலாம் கட் பண்ணி வைக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ். இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட் வாங்கிட்டு வரும். இது வந்து ஒரு 2 நாள் வெளியில் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பழுக்காத சப்போட்டா இல்லை பழுக்காத பப்பாளி பழம், அப்போ வெளியில் வச்சா 2 நாளில் பழுக்கும், அப்புறம் நம்ம சாப்பிட்டுடலாம். பட் நம்மளுக்கு வந்து டைம் இல்லைன்னுட்டு சண்டே அன்றைக்கி வாரந்தோறுக்கும் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. இது வந்து டைம் ஆக ஆக அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து குறைஞ்சி தான் வரும். இப்போ நம்ம 5 ஃபுட் குரூப்ஸில் பார்த்தா ஃப்ரூட்ஸ் ஒண்டி தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றோம், குக் பண்ணுறதில்ல. அதனால விட்டமின் சி சத்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு சிம்பிள் ஆப்பிளே சொல்கிறோம். யார் சிம்லா, டார்ஜிலிங் இந்த மாதிரி இடத்துல ஊட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அப்படியே ஆப்பிள் எப்படி நம்மளுக்கு நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் இல்லை பப்பாளி பழம் கிடைக்குதோ அவங்களுக்கு ஆப்பிள் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பிளை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா ஃபுல் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுவும் தோலோடு சாப்பிட்டா பிரமாதம். இதுவே வெளிநாட்டிலேருந்து வர ஆப்பிள் வரத்துக்கே 2 நாள், அப்புறம் கடையில் 2 நாள், அப்புறம் நம்ம வாங்கி சாப்பிட 2 நாள், கிட்டத்தட்ட 6 to 7 days ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து குறைஞ்சிடும். ஸோ ஃப்ரூட்ஸ் நல்லது தான், ஃபைபர் ஒன்றும் ஆகாது, பட் விட்டமின் சி சத்து கொஞ்சம் குறையும். ஸோ கட் ஃப்ரூட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க, இல்லை முடிஞ்சால் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. பட் ஃபுல் ஃப்ரூட்ஸாவது அதை கட் பண்ணாத வேணால் ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா விட்டமின் சி சத்து கொஞ்சம் குறைவாக தான் ஆகும்.
ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.